ஆற்காடு ஆற்காடு அப்படிங்கிறோம். வேலூர் பக்கத்தில் ஆற்காடு அப்படின்னாலே என்ன, ஷடாரண்யம் அப்படின்னு அதுக்கு ஸ்தல புராணம். 6 காடு, 6 காட்டுல சேர்ந்து இருக்கிறதுனால, பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ஏரியாவுக்கு பேரு ஆற்காடு அப்படின்னு. அதுக்கு ஸ்தல புராணம் வருது. காஞ்சி ஸ்தல புராணத்துல காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வருக்கும் திருக்கல்யாணம் நடக்கிறது இல்லையா? காமாட்சி அம்மா சிவபெருமான பிரிஞ்சு இங்க வந்து பூமியில கம்பா நதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கம்பா நதிக்கரையில தான் சிவபெருமான வழிபடுறதுக்காக அந்த நதிக்கரையில் இருக்கிற மண்ணை அப்படியே ஆத்து மண்ணை பிடிச்சி கையால் வைக்கதான் அது லிங்கமாக போயிடுது. ஏகாம்பரேஸ்வர் அப்படிதானே இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய அந்த வழிபட சிவபெருமான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறார். இந்த சிவபெருமானுக்கும் காமாட்சிக்கும் ஏகாம்பரேஸ்வரும் கல்யாணம் நடக்கிறத பார்க்கறதுக்காக அத்தனை தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஒன்று கூடி இங்க காஞ்சியம்பதிக்கு வரா. அப்போ வரத்தே எல்லாரும் தங்கணும் அப்படின்னா எல்லாரும் அத்தனை பேரும் வந்துட்டா அப்படின்னா இந்த திவ்ய தம்பதிகளோட திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ண. அப்போ அதுல வந்த 6 ரிஷிகள், வசிஷ்டர், பரத்வாஜர் முதலான 6 ரிஷிகள் என்ன பண்றா, அவ ஒவ்வொரு இடத்துல தங்குறா. இவா தங்கணும் அப்படின்னா உடனே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் வேணும், ஃப்ளாட் வேணுங்கிறது இல்லை. அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான், பயோஷினி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாறு ஓடுறது, பெரிய புண்ணிய நதி பாலாறுங்கிறது. அந்த பாலாரோட மகாத்மியம் கேட்டாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிரம்மாவை சிறைப்படுத்துறாரு இல்லையோ முருகன், பிரணவத்துக்கு அர்த்தம் கேட்டு பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலன்னு தலையில குட்டி, நீ என்னையா பிரம்மாவா இருக்கன்னு. பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியல, ஆனா நீ தான் எல்லாத்தையும் படைக்கிறேன்னு சொல்லி பிரம்மாவா இருக்கே அப்படின்னு அவர் பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியல அப்படின்னு பிரம்மாவை தண்டிச்சு சிறைப்படுத்திடுறா இல்லையா? அதுக்கப்புறம் சிவபெருமான் வந்து உடனே பிரம்மா இல்லைன்னா மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் இல்லைன்னா சரியா வராது, தேவர்கள்லாம் வேண்ட சிவபெருமானை வந்து முருகனை சமாதானப்படுத்தி இல்லை அவரை விடுவிக்கணும் அப்படின்லாம் விடுவிக்கிறார். அப்போதான் சொல்றார், அவருக்கு தெரியலனே உனக்கு தெரிஞ்சா சொல்லேன் அப்படின்னு உடனே பிரணவத்துக்கு அர்த்தத்தை தான் வாங்கிக்கிறார். பிரணவோபதேசம் சுவாமி மலையில அர்த்தத்தை தெரிஞ்சுக்கா இல்லையா? இது பிரம்மாவுக்கு அப்புறம் ரொம்ப இன்சல்ட்டா இருந்தது, ரொம்ப ஃபீல் பண்ணினார். ஒரு பொடிப்பைய நமக்கு பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னு நம்மளை கொண்டு லாக்கப்பில் வச்சுட்டா பாரு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி. ஏன்னா அவரோட கௌரவத்துக்கு ஒரு மும்மூர்த்திகள்ல ஒருத்தரா இருக்காரு, அண்டச்சராச்சரத்தையும் படைக்கிற ஒருத்தரா இருக்கிறவர் ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் அவமானப்பட்டுட்டார் அப்படின்னா அவருக்கு மனசுல ரொம்ப தாபம். அதனால இவர் உட்காந்து ரொம்ப யோஜனை பண்றாரு, என்ன இப்படி ஆயிடுத்து, இப்படி ஒரு நமக்கு அவமானம் வந்துடுது, எதனால வந்தது. இப்ப ஏற்பட்ட அந்த வேதத்தையே முதல்ல நம்மள்கிட்ட தானே பகவான் கொடுத்தார், நமக்கு தானே முதல்ல உபதேசம் பண்ணி இந்த வேதத்தை வச்சிருந்து நீ சிருஷ்டியெல்லாம் பண்ணுன்னு கொடுத்தார். அப்படின்னா அந்த வேதத்துக்கெல்லாம் மூலமா இருக்கக்கூடிய பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியாதுல்ல அப்படின்னு நமக்கு ஆயிடுத்தே அப்படின்ட்டு, சரி நமக்கே தெரியலன்னா உலகத்துல வேற ஒருத்தருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை, எப்படி இந்த பொடிப்பயலுக்கு மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு யோஜனை பண்ணாராம். பார்த்தார், அவருக்கு காரணம் கண்டுபிடிச்சார். என்னன்னு, ஒன்னே ஒண்ணுதான் காரணம். என்னன்னு, அம்பாள்கிட்ட பால் குடிச்சான். ஞானப்பால்னா ஞானாம்பிகைன்னா அதனால அவள்கிட்ட சுரக்கிறது ஞானப்பால்னா அந்த அம்பாளோட ஞானப்பாலை குடிச்சதுனாலதான் சிருஷ்டிகர்த்தாவான நமக்கே தெரியாத பிரணவ அர்த்தம் இவனுக்கு தெரிஞ்சுடுத்து அப்படின்ட்டு என்ன பண்ணினார். இப்போ இனிமேல் நமக்கும் இது மாதிரி தெளிவு ஏற்படணும், ஞானம் வரணும்னா அந்த ஞானப்பாலை குடிச்சாதான் நடக்கும் அப்படின்ட்டு என்ன பண்ணார், நேர கர்நாடகத்தில் உள்ள நந்தி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய நந்தி ஹில்ஸுக்கு போனார். அங்கே போய் நின்றுட்டு கோரமாக தபஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு பிரம்மா, யார அம்பாளை குறிச்சு, அம்பியை குறித்து தவம் பண்ண ஆரம்பிச்சார். எதுக்கு அப்படின்னா, அந்த முருகனுக்கு கொடுத்த பாலை எனக்கும் கொடுக்கணும், அப்போதான் நான் இன்னுமே அவமானப்படாத இருப்பேன், இன்னுமே எனக்கு இது மாதிரி அறியாமை வராத இருக்கும் அப்படின்னு கடுமையான தவம் பண்ண. இப்போ அம்பாள் மனம் மகிழ்ந்தா,
உன்னோட தபஸுக்கு மெச்சி நான் தரேன். ஆனால் என் பிள்ளைக்கு, என் குழந்தைக்கு நான் பால் மடியில் போட்டுன்னு பால் கொடுக்குறாப்புல உனக்கு கொடுக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்னா, கவலைப்படாது அப்படின்ட்டு இவர் தலைக்கு மேலே ஆகாயத்திலேருந்து இருந்துட்டு அம்பாள் தன்னோட திருமுலைப்பால அப்படியே நதி மாதிரி பொழிஞ்சா தலையில, பிரம்மாவோட தலையில. வேணுங்கிற மட்டும் குடிச்சுக்கோ அப்படின்னு. அவர் மேலே பொழிஞ்ச அந்த பால் தான், அம்பிகையோட ஞானப்பால் தான். இவர் குடிச்சு எல்லாம் போக அந்த மலையிலேருந்து வழிஞ்சு ஆறா ஓட ஆரம்பிச்சு. அதனால தான் அதுக்கு பேர் பாலாறு அப்படின்னு பேர். பாலாறுன்னா வெறும் ஆவின் பாலாறு இல்லை, இது அம்பாளோட ஞானப்பால் நதியா ஓடும். அப்படி ஒரு புனிதமான அந்த பாலாறு, அந்த பாலாத்தங்கரையில் தான் இந்த ரிஷிகள் என்ன பண்ணார், வசிஷ்டர், பரத்வாஜர் முதலான ரிஷிகள்லாம் ஒவ்வொரு பக்கத்தில் இவர்களுக்கு எல்லாமே காடாக தானே இருந்திருக்கு. அந்த காட்டில் போய் ஒவ்வொருத்தரும் தங்கி இருந்து அப்படியே உடனே கல்யாணத்தை பார்க்கறதுக்குன்னு காஞ்சிபுரத்துக்கு வருது, உடனே தங்களோட இடத்துல போய் தங்குறது. அப்படி கல்யாணத்துக்கு வந்து இருக்கிறதே, காமாட்சி ஏகாம்பரிஷ கல்யாணத்துக்கு வரதே தான் பாலாத்தங்கரையில் 6 இடத்துல தங்கி இருந்த இடத்துலையும் அவர்கள் பூஜைக்காக சிவலிங்கத்தை பிரேஷ்ட பண்ணினான். இன்னமும் பரத்வாஜேஸ்வரர் இது மாதிரி எல்லா ரிஷிகள், வசிஷ்டேஸ்வரர் அப்படின்லாம் ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. 6 ஊர்லேயும் இருக்குது. அந்த 6 காட்டிலையும் அப்படி 6 காட்டிலையும் இந்த ரிஷிகள் வந்து லிங்கத்தை ஸ்தாபிதம் பண்ணி தங்களோட பூஜைக்காக பண்ணினா, அப்புறம் அவன் அங்கே விட்டு போகிறதே என்ன பண்ணான், உடனே இதை கலைச்சிட்டு போகல. ஏன்னா ரிஷிகள் கையால்னா ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. இனிமேல் பிற்காலத்தில் வர சந்ததிகள்லாம் இவ தரிசனம் பண்ணி நன்மையை அடையட்டும் அப்படின்னு வச்சது தான். இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இவாள்லாம் போகிற இடத்துலெல்லாம் தீர்த்த யாத்திரை போகிறா, ஒரு காரியத்துக்கு போகிறா அப்படின்னா அங்கே பூஜை பண்ணணும் அப்படின்னா உடனே அந்த இடத்துலையே சாமியை பிரேஷ்ட பண்ணிடுறது, லிங்கத்தை பிரேஷ்ட பண்ணிடுறது. இப்படி இல்லாம தானே நமக்கு திருத்தலங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இப்படி ஒவ்வொரு திருத்தலமாக வந்தது.